Rise and Shine Legends, this is Radhika. நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 12 மேக்ஸ் NCERT syllabus chapter 7 integrals இதில் exercise 7.3 பார்க்க போகிறோம். Find the integrals of the functions. Question number 21. Sin inverse of cos x. Sin inverse of cos x. இப்போ பாருங்க, sin inverse cos x வந்து நம்ம sin pi by 2 minus x அப்படின்னு எழுதலாம். இந்த cos x sin of pi by 2 minus x அப்படின்னு எழுதலாம். சரியா? இப்போ என்ன ஆகும்னா இங்கே வந்து நமக்கு இந்த sin இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் நமக்கு வந்து pi by 2 minus x கிடச்சிரும். சரியா? இப்போ இந்த sin inverse of cos x நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம்? pi by 2 minus x அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ இன்டகிரேட் பண்ண போகிறோம். சரியா? இப்போது இன்டகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த cos x எப்படி sin of pi by 2 minus xன்னு எழுதணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? நீங்கள் வந்து 11th ஸ்டாண்டர்ட்லேயே இதை வந்து கிளியராக படிச்சிருப்பீங்கப்பா. இது வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு, இது செகண்ட் குவாட்ரண்ட்டு, இது தேர்டு குவாட்ரண்ட்டு, இது ஃபோர்த்து குவாட்ரண்ட்டு. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா? அதாவது இங்கே, அதாவது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே, எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸுமே வந்து பாசிட்டிவ். என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸு? சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா, சீக்கன் தீட்டா, காட் தீட்டா, கொசிக்கன் தீட்டா, அந்த ஆறுமே இங்கே வந்து பாசிட்டிவ். ஓகேவா? அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா சைன் பாசிட்டிவ், சைனோட ரெசிப்ரோக்கலான கொசிக்கன் பாசிட்டிவ், மற்றவங்க எல்லாருமே நெகட்டிவ். சரியா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே வந்து டேன் பாசிட்டிவ், அதோட ரெசிப்ரோக்கலான காட் பாசிட்டிவ், மற்றது எல்லாமே நெகட்டிவ். இங்கே அதே மாதிரி காஸ் பாசிட்டிவ், அதோட ரெசிப்ரோக்கலான சீக்கன் தீட்டாவும் பாசிட்டிவ், மற்றது எல்லாமே நெகட்டிவ். ஓகேவா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது வந்து 0 டிகிரி. ப்ரொடெக்டரில் பார்த்துருப்போம் இல்லையா? இது என்ன டிகிரி? 0 டிகிரி. இங்கே வந்து 180 டிகிரி இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே எழுதியிருக்கேன் பைனா என்னது? 180 டிகிரி. இது 0 டிகிரி, இது 180 டிகிரி. சென்ட்ரல் உள்ளது 90 டிகிரி. பை பை 2னா 90 டிகிரி நமக்கு தெரியும் இல்லையா? அதே மாதிரி இது 3 பை பை 2 கீழே இருக்குது. சரியா? இது வந்து 270 டிகிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திருப்பி ஒரு ரொட்டேஷன் முடிச்சுட்டு வரும்போது ப்ரோ சர்க்கிளில் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, இங்கே என்ன இருக்கும்? 360 டிகிரின்னு இருக்கும். 2 பை தான் 360 டிகிரி. ஓகேவா? எதுக்காக நம்ம வந்து இப்போ இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கொஷினில் சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ்ன்னு இருந்துச்சு. அந்த காஸ் எக்ஸை நம்ம வந்து சைனில் சேஞ்ச் பண்ணணும். சரியா? எப்படி சேஞ்ச் பண்ணணும்? சைன் ஆஃப் பை பை 2 மைனஸ் தீட்டா. இங்கே எக்ஸ் இருந்துச்சு தீட்டாக்கு பதிலாக. ஓகேவா? எதனால் அப்படி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்றத இதில் நம்ம பார்க்குறோம். இங்கே பாருங்கள், இது வந்து 0 டிகிரியில் இருக்குது. அப்போ என்னாகும்? இப்படி போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ 0 டிகிரி ப்ளஸ் தீட்டா. அதே மாதிரி இந்த குவாட்ரண்ட்டை வேறு எப்படியும் சொல்லலாம் அப்படின்னா, இது வந்து பை பை 2. இப்போ பை பை 2லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்தால் தான் என்னது? 0 டிகிரி வரும். இப்போ பை பை 2 மைனஸ் தீட்டான்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் இது வந்து பை பை 2 ப்ளஸ் தீட்டா, இது பை மைனஸ் தீட்டா. சரியா? இது வந்து பை ப்ளஸ் தீட்டா, இது 3 பை பை 2 மைனஸ் தீட்டான்னு சொல்லலாம். இங்கே 3 பை பை 2 ப்ளஸ் தீட்டான்னு சொல்லலாம், இது 2 பை மைனஸ் தீட்டான்னு சொல்லலாம். சரியா? அந்தளவுக்கு நம்ம வந்து டீப்பாக இதை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த ஒரு சம்முக்காக தான் இதை நம்ம பார்க்குறோம். சரியா? நீங்கள் 11th இதெல்லாம் கிளியராக படிச்சிருப்பீங்க. ஓகேவா? இப்போ நல்லா பாருங்கள், நமக்கு பை பை 2 மைனஸ் தீட்டா எங்கே வருது? ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வருது. கரெக்டாக? பை பை 2 மைனஸ் தீட்டான்றது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வருது. இந்த குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவ். ஓகேவா? அப்போது இங்கே பாருங்கள், காஸ் எக்ஸ்னு கொஷனில் இருந்துச்சு. அதுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன எழுதியிருக்கோம்? சைன் ஆஃப் பை பை 2 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். சரியா? அது எப்படி வருது அப்படின்னா, பை பை 2 மைனஸ் தீட்டான்றது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு, அந்த குவாட்ரண்ட்டில் எல்லாருமே பாசிட்டிவ். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா ஆன்சரில் பாசிட்டிவ் சைனை போட்டுக்கணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பை பை 2ஓ இல்லை 3 பை பை 2ஓ இருந்துச்சு அப்படின்னா சைன் அப்படின்ற ஃபங்க்ஷன் காசாக மாறிடும், காசாக இருந்தால் சைனாக மாறிடும், சீக்கண்டாக இருந்தால் கொசிக்கண்டாக மாறும், கொசிக்கண்டாக இருந்தால் சீக்கண்டாக மாறும், டேனாக இருந்தால் காட்டாக மாறும், காட்டாக இருந்தால் டேனாக மாறும். ஓகேவா? இப்போ இங்கே என்னவா இருக்குது? சைனாக இருக்குது. சைனாக இருந்தால் என்னவா மாறும்? காசாக மாறும். அப்போது காஸ் இங்கே என்ன தீட்டா இருக்கோ அதை இங்கே நீங்கள் எடுத்து எழுதிக்கணும். அவ்வளோதான்.
புரியுதா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? இதுக்கு நான் தனி வீடியோ போட்டிருக்கேன்ப்பா, பேசிக் வீடியோஸு, அதில் போய் பாருங்கள் சரியா? அதில் இன்னும் ரொம்பவே கிளியராக புரியும். இப்போது சைன் π/2 மைனஸ் தீட்டாவை நம்ம ப்ளஸ் காஸ் தீட்டா அப்படின்னு எழுதுகிறோம் சரியா? π/2 மைனஸ் தீட்டா அப்படின்றது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாருமே பாசிட்டிவ், அப்போ சைனும் பாசிட்டிவ், அதனால் இங்கே நீங்கள் ஆன்சரில் ப்ளஸ் போட்டுக்கிறீங்க சரியா? தென் இங்கே π/2 இருந்தது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் எப்படி மாறிடும்? சைனாக இருந்தால் காசாக மாறிடும், அதனால தான் இங்கே காசுன்னு எழுதிக்கிட்டோம் சரியா? இங்கே என்ன இருக்குது? தீட்டா என்ன இருக்கோ அந்த தீட்டாவை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். அதனால தான் என்ன பண்ணோம் அப்படின்னா காஸ் தீட்டான்னு கொடுத்துருந்ததை நம்ம சைன் ஆஃப் π/2 மைனஸ் தீட்டா அப்படின்னு எழுதியிருக்கோம். நமக்கு கொஷினில் எக்ஸ் இருந்தது, அதனால் இந்த தீட்டாக்கு பதிலாக என்ன எழுதியிருக்கோம்? எக்ஸ் எழுதியிருக்கோம். புரியுதாப்பா இது எதனால் மாற்றிருக்கோன்னு? இந்த கொஷின் ரொம்பவே சிம்பிள் தான், பட் அதில் இதை வச்சு தான் நம்ம அதை எழுதுகிறோம். புரியுதா? ஓகே, இப்போ சொல்லுங்கள். லெட் I which is equal to இந்த ஃபங்க்ஷன் தான் இப்படி மாறி இருக்கு இல்லையா? π which is equal to integral π/2 minus x dx. இந்த ஃபங்க்ஷனில் இந்த எக்ஸ்பிரஷனில் 2 டேர்ம்ஸ் இருக்குது, அதனால் நான் ப்ராக்கெட் போட்டுட்டு என்ன பண்ணுறேன்? இன்டெக்ரல் dxன்னு எழுதுகிறேன் சரியா? இந்த 2 டேர்ம்ஸ்க்குமே இன்டெக்ரலும் சொந்தம் dxன்னு சொந்தம். பிரித்து எழுதினாலும் எழுதிக்கலாம், இல்லை இப்படியே கூட இன்டெக்ரேட் பண்ணலாம். நம்ம பிரித்து எழுதிக்கலாம். இன்டெக்ரல் π/2 dx, சென்டரில் மைனஸ் இன்டெக்ரல் x dx. இந்த 2 டேர்மையும் தனித்தனியாக பிரித்து இன்டெக்ரேட் பண்ணுறேன். ஓகேவா? ஃபார்முலா சொல்லுங்கள். 2 எந்த ஃபார்மில் இருக்குது? இது π/2 கான்ஸ்டன்ட்டு, ஸோ வெளில தூக்கி எழுதிடலாம். இப்போ நமக்கு இன்டெக்ரல் dx மட்டும் தான் இருக்கும் சரியா? இது மைனஸ் இன்டெக்ரல் x dxன்னு இருக்குது. இப்போ எந்தெந்த ஃபார்மில் இருக்குது? இன்டெக்ரல் dx. இன்டெக்ரல் டிஎக்ஸ்னு இருந்துச்சுன்னா என்னது? எக்ஸ் ப்ளஸ் சி இன்டெக்ரேட் பண்ணால் ஓகேவா? அதே மாதிரி இது எந்த ஃபார்மில் இருக்குது? பவரில் 1 இருக்கதா அர்த்தம் சரியா? அப்போது இன்டெக்ரல் x⁻n dx அப்படின்ற ஃபார்மில் இருக்குது சரியா? அப்போ இது இன்டெக்ரேட் பண்ணால் x⁻n+1/n+1 + c ஓகேவா? இப்போ இன்டெக்ரேட் பண்ணுங்கள். π/2 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கிட்டோம். இன்டெக்ரல் டிஎக்ஸ் என்ன எழுதலாம்? எக்ஸ்ன்னு எழுதலாம். இன்டெக்ரேஷன் கான்ஸ்டண்ட்டை கடைசியாக எழுதிப்போம் சரியா? இங்கே சென்டரில் மைனஸ் இருக்குது, இதை நம்ம இன்டெக்ரேட் பண்ணணும். இது எந்த ஃபார்மில் இருக்குது? x⁻n அப்படின்ற ஃபார்மில் இருக்குது. ஸோ x⁻1+1, என்னங்க 1 தானே, என்னோட 1 ஆட் பண்ணணும். ஸோ 1+1/1+1 ப்ளஸ் இன்டெக்ரேஷன் கான்ஸ்டன்ட் ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு π/2x மைனஸ் 1+1 2 ஆகிடும். ஸோ x² 2 + c அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ஓகேவா? இதுதான் நம்மளுடைய I. Therefore, I which is equal to π/2 x minus x² 2 plus c. இந்த சம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவாப்பா?